Good morning, children. இன்னைக்கு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யூனிட் 4 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மனிதவள மேலாண்மையில் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ் பணியாளர்களை தேர்ந்தெடுத்தல் பற்றி பார்ப்போம். அதில் மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் வந்து எம்ப்ளாயி செலெக்ஷன் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் எ வெரி சிம்பிள் ப்ராசஸ் டு எ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். பணியாளர் தேர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிக எளிய முறையிலிருந்து மிக சிக்கலான நடைமுறைகளை உள்ளடக்கியது. தெர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் யூனிவர்சலி அக்செப்டட் செலெக்ஷன் ப்ராசஸ் அடாப்டட் பை ஆல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்படி தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்வு முறை அப்படிங்கிறது இதில் இல்லை. அந்தந்த ஆர்கனைசேஷன் சைஸை பொறுத்து அவங்களுக்கு தேவையை பொறுத்து அவங்க சிம்பிளாகவோ இல்லை காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. The selection process may be adopted depending upon the nature of jobs and organizations. அந்த பணியின் தன்மையை பொறுத்து அந்த நிறுவனத்தின் தன்மையை பொறுத்து இது மாறுபடுது. The process may differ from organization to organization. இந்த ப்ராசஸ் செயல்முறை வந்து ஒரு நிறுவனத்தை பொறுத்து மாறுபடும். The selection process includes a number of steps: screening the application forms, test, interview, checking of references, physical examination and approval by appropriate authority, and handing over the selected candidates to orientation and placement section. இது வந்து பணியாளர் தேர்வு அப்படிங்கிறது அந்த நடைமுறை வந்து விண்ணப்பம், விண்ணப்ப பரிசீலனை, தேர்வு, நேர்காணல், குறிப்பு சரிபார்த்தல், உடல் பரிசோதனை, பொருத்தமான அதிகாரியின் ஒப்புதல் மற்றும் தெரிவு செய்யப்பட்டவரின் அறிமுக பயிற்சி போன்ற பல்வேறு நிலைகளை உள்ளடக்கியது. இந்த அனைத்து நிலைகளும் வந்து அனைத்து பணியாளர் தேர்விலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம். These steps are not necessary for all types of selection process. The main aim of selection process is to find out the suitable candidate for specific job. இந்த இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படின்னு ஒரு சூட்டபிள் ஜாபுக்கு சரியான வேலைக்கு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான். சின்ஸ் தேர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த சீக்கிங் ஆஃப் சச் இன்ஃபர்மேஷன், த சேம் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் கேனாட் பி அப்ளைட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் செலெக்ஷன். இங்கே வந்து இந்த பணியாளர் தேர்வில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பிட்ட பணிக்கு சரியான நபரை தேர்வு செய்வது தான் பணியாளர் தேர்வின் நோக்கமாக இருக்கிறதுனால அதற்கு தேவையான நிலைகளை மட்டும் பின்பற்றினால் போதுமானது. அனைத்து நிலைகளையும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் இல்லை. Selection is the process of differentiating between applicants in order to identify and hire those with the greater livelihood of success in a job. தேர்வு அப்படிங்கிறது பணி நாடுவோரை வேறுபடுத்தி பார்த்து ஆய்ந்தறிந்து சரியான நபரை உரிய பணிக்கு அடையாளம் கண்டு அப்பணிக்கு அவரை வெற்றிகரமாக பணியமர்த்தும் நிலை தான் தேர்வு அப்படின்னு சொல்கிறோம். செலெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சூஸிங் த மோஸ்ட் சூட்டபிள் பர்சன் ஃபார் த வேக்கன்ட் பொசிஷன் இன் த ஆர்கனைசேஷன். தேர்வு அப்படிங்கிறது விண்ணப்பதாரர்களை வகைப்படுத்தி பணிக்கு மிகவும் பொருத்தமானவரை தேர்ந்தெடுப்பது தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் நிறைய பேர், ஒரு வேக்கண்ட் அப்படின்னா அதுக்கு நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ எல்லாருக்கும் ஜாப் கொடுக்க முடியாது. அப்போ அதில் யார் வந்து சூட்டபுளாக இருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறது தான், தேர்வு செய்கிறது தான் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷன்: அக்கார்டிங் டு டேல் யோடர், செலெக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன் விச் த கேண்டிடேட்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டிவைடட் இன்டு 2 classes: those who are to be offered employment and those who are not. டேல் யோடர் அவர்களின் கூற்றுப்படி தேர்வு அப்படிங்கிறது வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்களை பணி வழங்கப்பட தகுதியானவர் மற்றும் தகுதியற்றவர் என இருவகையாக வகைப்படுத்துவது தான் தேர்வு அப்படின்னு வரைவிலக்கணம் கொடுத்துருக்காரு. இது 2 கிளாஸாக அதை டிவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா, தோஸ் ஆர் டு பி ஆஃபர்ட் எம்ப்ளாய்மெண்ட், வேலைக்கு தகுதியானவர், அண்ட் தோஸ் ஆர் நாட், வேலைக்கு தகுதியற்றவர் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேவிட் அண்ட் ராபின்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செலெக்ஷன் இஸ் எ மேனேஜரியல் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் டு ப்ரிடிக்ட் விச் ஜாப் அப்ளிகன்ஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல் இஃப் ஹயர்டு. அது தேர்வு அப்படிங்கிறது எந்த ஒரு விண்ணப்பதாரர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் வெற்றிகரமாக பணிபுரிவார் என தீர்மானிக்கும் ஒரு நிர்வாக ரீதியான முடிவெடுக்கும் நிலை அப்படின்னு சொல்றாரு. யாரை எந்த பர்சனை நம்ம செலக்ட் பண்ணோம்னா அவங்க வந்து சரியாக இந்த வேலையை செய்வாங்க அப்படின்னு நிர்வாகம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பணி தான் இது அப்படின்னு சொல்கிறாரு டேவிட் அண்ட் ராபின்ஸா. இதை பாருங்க, ஸ்டெப்ஸ் இன் எம்ப்ளாயி செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த
பணியாளர் தேர்வு முறையின் நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பிளாங்க் ஸ்க்ரூட்டினைசிங் த அப்ளிகேஷன்ஸ் செலெக்ஷன் டெஸ்ட். ஃபஸ்ட்டு விண்ணப்பம் அந்த கம்பெனியில் கொடுப்பாங்க, விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்மளா எழுதுறதா இருக்கும். தென் ஸ்க்ரூட்டினைசிங் த அப்ளிகேஷன், அவங்க விண்ணப்பித்த விண்ணப்பங்களை பெற்று அதை பரிசீலனை செய்கிறது. தென் செலெக்ஷன் டெஸ்ட் தேர்வு சோதனை. தென் இன்டர்வியூ செகண்ட் என்ன அப்படின்றதுனா இன்டர்வியூ நேர்காணல். தேர்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ரெஃபரன்ஸ் செக், அதாவது உடல் பரிசோதனை குறிப்பு சரிபார்த்தல். அப்ரூவல் ஆஃப் ஹையர் அத்தாரிட்டி, அதுக்கு செலெக்ஷன்லாம் பண்ணி எல்லாம் ஓகேவா இருந்தால் ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட ஒப்புதல் வாங்குறது. தென் ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்னா இறுதி தேர்வு. தென் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், பணி ஒப்பந்தம், உங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இது மாதிரி ஒப்பந்தம் பண்ணிக்குவாங்க. இந்த காம்ப்ரிஹென்சிவ் செலெக்ஷன் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் த வேரியஸ் ஸ்டெப்ஸ். வந்து இந்த விரிவான தேர்வு நடைமுறை வந்து இந்த மேற்கண்ட அந்த இதில் இருக்கிற மாதிரி பல்வேறு படிநிலைகள் கொண்டது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளிகேஷன் பிளாங்க், நிரப்பப்படாத விண்ணப்பம். மோஸ்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் வேரியஸ் மினிஸ்ட்ரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் செலெக்ஷன் commission, recruitment boards and private sector companies either supply pre-printed application form or direct the candidates to download the forms uploaded in their respective websites. நிரப்பப்படாத விண்ணப்பம் அப்படின்னு பார்க்குறப்ப பெரும்பாலான பொதுத்துறை நிறுவனங்கள், அமைச்சகங்கள், தேர்வு வாரியங்கள், தேர்வு குழுக்கள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் பணி விண்ணப்பங்களை அவர்களே அச்சிட்டு அளிப்பாங்க, அல்லது அவர்களின் வலைதளங்களில் வெப்சைட்டில் இருக்கும், அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சில நேரங்களில் அந்த பதிவிறக்கம் செஞ்சு அதை வந்து அப்படியே ஃபில் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க சில கம்பெனிஸில். இதில் வந்து இந்த கேஸ் ஆஃப் வாலண்டரி அப்ளிகேஷன் சப்மிட்டட் பை த கேண்டிடேட்ஸ், தே ஆர் இஷ்யூடு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃப்ரெஷ் அட் த வென்யூ ஆஃப் த இன்டர்வியூ டு கலெக்ட் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த கேண்டிடேட்ஸ் இன் த ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்மேட். சில நிறுவனங்களில் என்ன செய்வாங்க அப்படின்னா நேர்காணல் வளாகத்தில் இன்டர்வியூக்கு வந்திருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து பணி அளிப்பவரால் வழங்கப்பட்ட படிவங்களை பணி நாடுபவரிடம் வழங்கி அவர் குறித்த முழுமையான தகவல்களை பெறப்படும். இன்டர்வியூ வந்து உட்காந்துருப்பாங்களா அவங்கள்ட்ட அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க, அப்படியே நேரடியாகவே கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தென் செலக்டர் கேன் கலெக்ட் different types of information from the application blank, namely family background, educational qualification, co-curricular activities, work experience, exposure to related activities, scale of pay drawn, academic distinction, area of expertise and so on. அந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த நிரப்பப்படாத விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரரின் குடும்பம் பின்னணி என்ன, அவங்க கல்வி தகுதி, கல்வியின் தன்மை, சம்பந்தப்பட்ட பணி தொடர்பு, நிபுணத்துவம், இணை பாடத்திட்ட நடவடிக்கைகள் எல்லா போன்ற தகவல்களை முழுமையாக அது அவங்களுக்கு என்ன அந்த நிறுவனத்திற்கு அந்த பணிக்கு என்ன தேவையோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தென் ஸ்க்ரூட்டினைசிங் த அப்ளிகேஷன், இது மாதிரி பெறப்பட்ட விண்ணப்பத்தை பரிசீலனை செய்கிறது. வேர் த அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு அட்வர்டைஸ்மெண்ட் இன்வைட்டிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஓப்பனிங் ஆர் மோர், இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் எ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி டு கால் ஆல் த அப்ளிகன்ஸ் ஃபார் இன்டர்வியூ. இப்போ விளம்பரம் மூலமாக விண்ணப்பங்கள் வருது அப்படின்னா அந்த பெறப்பட்ட விண்ணப்பங்களின் எண்ணிக்கை மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த விண்ணப்பித்த அனைவரையும் நேர்காணலுக்கு அழைப்பது அப்படிங்கிறது நடைமுறையில் கடினமானது. ஒரு 1000 பேர் ஒரே ஒரு போஸ்ட்டு இல்லை ஒரு 2 போஸ்ட்டுக்கு 1000 பேர் 2000 பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவ்வளோ பேரையும் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதில் அவங்கள வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த selection committee has to evolve some criteria like age, length of experience, level of education, percentage of marks, higher qualification, level of exposure, communal quads, proficiency, etc. to shortlist the number of applicants for the interview. அப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழு வச்சுருப்பாங்க, தேர்வு குழு. அதை வச்சு வயது, பணி அனுபவ காலம், கல்வி தகுதி, மதிப்பெண், உயர்கல்வி தகுதி, ஜாதி, பணி நிபுணத்துவம், பணி தொடர்பு போன்ற சில காரணிகள் அடிப்படையில் ஒரு பட்டியல் தயாரித்து அவர்களை மட்டும் நேர்காணலுக்கு வர செய்வாங்க. இது தேவையற்ற பணி சுமை மற்றும் தேர்வு செலவை வெகுவாக குறைக்க உதவும். 1000 பேர் 2000 பேர் வந்து அது டைம் அத்தனை பேரும் இன்டர்வியூ பண்ணி அதுக்கப்புறம் அவங்களிருந்து செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக அப்ளிகேஷன்லேயே சில பேரை வந்து ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதை யார் வந்து கொஞ்சம் தகுதியாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வந்து டைமும் கம்மியாகும், அதே மாதிரி செலவும் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாங்க.
Then selection test, தேர்வு சோதனை. Several tests are conducted in the selection process to ensure whether the candidate possesses the necessary qualifications to put into various positions in the organization. விண்ணப்பதாரர் பணிக்கு தேவையான கல்வி தகுதி மற்றும் அறிவினை பெற்றவரா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பல்வேறு தேர்வு சோதனைகள் நடத்தப்படுகிறது. செலெக்ஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் வந்து எபிலிட்டி டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட். தேர்வு சோதனை அப்படிங்கிறப்ப எபிலிட்டி டெஸ்ட் திறன் சோதனை, ஆளுமை சோதனை அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. திறன் சோதனையில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட், அச்சீவ்மெண்ட், இன்டெலிஜென்ஸ், ஜட்ஜ்மெண்ட். அதாவது மனோபாவ சோதனை, அடைவு சோதனை, நுண்ணறிவு சோதனை, முடிவெடுக்கும் திறன். இதில் எபிலிட்டி டெஸ்ட் திறன் சோதனையில். பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப ஆளுமை சோதனை அப்படிங்கிறப்ப இன்ட்ரெஸ்ட், பர்சனாலிட்டி, ப்ரொஜெக்டிவ், ஆட்டிடியூடு. அதாவது ஆர்வ சோதனை, ஆளுமை சோதனை, செயல்திறன் சோதனை, மனோபாவ சோதனை அப்படின்னு பிரிக்கிறாங்க. செலெக்ஷன் டெஸ்ட் வந்து எப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க. செலெக்ஷன் டெஸ்ட்டு எபிலிட்டி டெஸ்ட் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். திறன் சோதனை, ஆளுமை சோதனை. அவங்கள்ட்ட என்னென்ன திறமை இருக்குது, அவங்களோட ஆளுமை எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்காக இதில் வந்து எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா த டெஸ்ட் டிசைன்டு டு மெஷர் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் இன் எ ஸ்பெசிஃபிக் ஏரியா. திறன் சோதனை அப்படிங்கிறப்ப இந்த சோதனை வந்து விண்ணப்பதாரரின் பொது அறிவுத்திறன், பிரச்சனைகளை தீர்க்கும் திறன், குறிப்பிட்ட துறையில் அவருக்குள்ள அறிவு, பகுத்தறிவும் திறன், நுண்ணறிவு போன்ற திறன்களை சோதிக்கிறதுக்காக இந்த பயன்படுகிறது. இது வந்து such as variety of skills, mental attitude, problem solving, knowledge of particular field, reasoning ability, intelligence, etc. This test is used to find the suitability of a candidate for a given job role. இது வந்து எதுக்குன்னா குறிப்பிட்ட பணிக்கு ஏற்ற பொருத்தமான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இது பயன்படுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்தா இவங்க என்ன முடிவெடுப்பாங்க, அப்போ அந்த பணிக்கு அது சரியானதாக இருக்குமா அப்படிங்கிறத, அவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்கா, எந்த சூழ்நிலையும் சமாளிக்கிறதுக்கான திறமை இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக சோதனை செய்கிறது தான் திறனறி சோதனை அப்படின்னு தேர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இதனோட டீட்டெயில் வந்து நாளைக்கு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எப்படி தேர்வு செய்கிறது, அதனோட டெஃபினிஷன் என்ன, மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். ஓகே, அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.